நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகைக்கு அருகே உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் கோட்டையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க முடியாது என்று சொல்வது நியாயமா என கேள்வி எழுப்பிய போராட்டக்காரர்கள் உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கு அலுவலகம் வழங்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அவர் ஆட்சிக்கு 90 நாட்கள் முடிவடைஞ்சிருக்குது. எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி, தூய்மை பணியாளர்களை பற்றி, அவர் கொடுத்த H3 வாக்குறுதியை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு அவர் அறிவிக்கவே இல்லை. சட்டசபை நடந்துட்டு இருக்கு, 2 அறிவிப்பும் பண்ணியிருக்காரு. 2 தடவை நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்தோம். எந்த அறிவிப்பும் எங்களுக்காக செய்யலை. இதனிடையே பேரணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை ரிப்பன் மாளிகை அருகே காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோரிப்பாளையம் ஹக்கீம் அஜ்மல்கான் சாலையில் அசோதா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் சொத்துக்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மீனாட்சியம்மன் கோயில் இணை ஆணையர் செல்லதுரை அளித்த புகாரின் பேரில் 19 பேர் மீது மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தொடர்புடைய புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார், உசிலம்பட்டியைச் சேர்ந்த இளையராஜா, சப் கலெக்டர் அன்பழகன், திண்டுக்கல்லைச் சேர்ந்த காளிக்குமார், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 15வது நபரான தூத்துக்குடி மாவட்டம் முறப்பாடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சார் பதிவாளரான அனந்தராமனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தாவேகா ஒன்றிய செயலாளர் தேர்தலின் போது ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த தாவேகாவினர் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா ஒன்றிய செயலாளர் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மருத்துவக்குடியில் நடைபெற்றது. அப்போது தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் நிஜாம் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கே பொறுப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனையடுத்து ரசிகர் மன்ற காலத்தில் இருந்தே பணியாற்றியவர்களுக்கும் தாவேகாவில் புதிதாக இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் அடிதடியாக மாறியது. இதில் காயமடைந்த தாவேகாவினர் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எங்களுக்கு பொறுப்பு கேட்டப்போ உங்களுக்கு பொறுப்பு நீங்க உறுப்பினராக இருங்க, நாங்கள் அந்த கட்சிக்காரங்களுக்கு பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நாங்கள் செயல்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்ட எங்களுக்கு இல்லையாண்ணா, நீங்கள் என்ன யாருன்னா காசு கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ வாங்கிட்டீங்க, நேர்மையாக நடந்துங்கண்ணா. நாங்கள் உழைச்ச நாங்கள் அன்றைக்கி உங்களை ஊருடா நாங்கள் ஓட்டி கேட்டப்போ நாய் இதெல்லாம் தற்கொலை நாய் வருதுன்னு கேட்டாங்க. எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு விஜயனுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டி கேட்டோம். இன்னைக்கு எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைம்மா அப்படிதான் போட முடியும், விருப்பம் இருந்தால் இருந்துங்க கச்சை விட்டு விலகிங்கன்னு சொல்லிட்டாரு. தாவேகாவினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நள்ளிரவிலும் கும்பகோணம் அரசு மருத்துவமனை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப் போவதில்லை என்று பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இதன் மூலம் பால் கொள்முதல் விலை 1 லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 3,16,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொள்முதல் விலையாக 44 ரூபாய் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கொள்முதல் விலை 1 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பது பால் உற்பத்தியாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கொள்முதல் விலை பசும்பாலுக்கு லிட்டருக்கு 44 ரூபாயாகவும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லையென்றால் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைந்து ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை போராடுவோம் 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 வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தொடக்க கல்வி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சம வேலைக்கு சம ஊதியம், ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும்.
இதேபோல் திருக்கோவிலூர், குளித்தலை, சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி ஒன்றிய ரயில்வே துறையின் அதிகாரிகளால் தாமதமாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி நெல்லை 4 வழிச்சாலை பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தாமதமாகி வருகிறது. குறிப்பாக மேம்பாலத்திற்கான இரும்பு உத்திரங்கள் அமைப்பதற்கான வரைபடத்திற்கான ஒப்புதலை ரயில்வே துறை இதுவரை வழங்கவில்லை. வரைபடம் 3 முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும், மேம்பால பணி தாமதமாவதால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பேருந்துகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ 2 பக்கம் கேட்டை கடந்து போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ எனவே இதுல தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக ரயில்வே துறை அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒருங்கிணைப்பு செய்து இந்த பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் அருள்புரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்தது தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றபடி யாரும் செய்யாமல இல்ல, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா டாக்டர்கிட்ட சொல்லுங்க, பண்ணி கொடுப்பாங்க. மேடம், டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு தான் அவங்க இருந்துட்டு ஆபீஸ் எல்லா வேலையும் ஒரு ஆளே செய்யறாங்கன்னு சொல்றவங்களுக்கு தான் நான் கேக்குறேங்க. ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அந்த ஒரு ஒர்க்கர் தான் இருக்காங்க. அந்த ஒர்க்கர் தான் ரெஜிஸ்ட்ரேஷனும் அவங்க தான், ஓபிசிக்கு போறதும் அவங்க தான், சரிங்க, ஹாஸ்பிடல் கிளீன் பண்றதும் அவங்க தான், பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்ற வரைக்கும் அவங்க தான். எங்களுக்கு ஒரு மேன் பவர் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க ஆல்ரெடி ஆள் இல்லைங்கிறத தகவல் சொல்லியிருக்கோம். அவங்க டைம் வரும்போது அந்த இது ஃபில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற மேன் பவரை வச்சு நாங்க எவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தினமும் நூற்றுக்கணக்கானோர் வருகை தரும் ஆரம்ப சுகாதார மையத்தில் அனைத்து பணிகளையும் ஒரு ஊழியரை கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். மருத்துவர் முறையாக பதிலளிக்காத நிலையில் மக்கள் வட்டார மருத்துவ அலுவலரிடம் தொலைபேசியில் முறையிட்டுள்ளனர். கூடுதல் பணியாளர்களை நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டும் இதுவரை அதிகாரிகள் தரப்பில் எந்த பதிலும் வரவில்லை என வட்டார மருத்துவ அலுவலர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. திண்டிவனம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் தடுத்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. நடுவனந்தல் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மதுபான கடையை மூட வலியுறுத்தி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 2வது நாளாக குறிப்பிட்ட டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மதுக்கடை மூடும் வரை போராடுவோம், 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 மதுக்கடை மூடும் வரை போராடுவோம். இங்க எங்க எதுவுமே நாங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்க பண்ணல சார். நாங்க அரை வழியில எங்க ஊர்ல மது வேண்டான்னு தான் சார் நாங்க போராடுறோம். இதுக்காக நீங்க எங்களை தயவு செய்து அங்க போவாதீங்க, இந்த ரோட்டை விட்டு இங்க நில்லுங்க, அங்க நின்று அங்க சொல்லாங்க. நாங்க அங்க நின்று சொல்றோம் சார். நீங்க இங்க அறவழியில போராட்டம் பண்ண கூட நாங்க இங்க கூட அரெஸ்ட் பண்ணுவோம். அது நீங்க எங்க வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் சார். அறவழியில நீங்க நாங்க போராடினாக்கா, நீங்க அரெஸ்ட் பண்ணாக்கா நாங்க அரெஸ்ட் ஆக தயார் சார். மதுபான கடையை இடமாற்றம் செய்யும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் நடுவனந்தல் கிராம மக்கள் தெரிவித்தனர். நிதி மோசடி வழக்கில் சிறையில் இருக்கும் தேவநாதன் யாதவ் சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையில் இருக்கட்டுமே என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவரது சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேவநாதன் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள புதிய மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் யாதவ் நீண்ட காலமாக சிறையில் இருப்பதாகவும் சொத்துக்களை விற்று பணத்தை செலுத்த தயாராக இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? மக்கள் பணத்தை மோசடி செய்துள்ள அவர் சிறையில் இருக்கட்டுமே என தெரிவித்தார். முதலீட்டாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், பணத்தை திருப்பிச் செலுத்தும் எண்ணம் இருந்தால் 100 கோடி ரூபாய் டெபாசிட் செலுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற நிபந்தனையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்க கூடாது என்றார். இதனையடுத்து தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பெரிய நாச்சியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடையால் அப்பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அவ்வழியாக செல்லும் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இங்க கடைக்கு முன்னாடி வந்து நீங்க இது பண்ணி தீர்வாங்க. நீங்க போய் சாரியும் பாருங்க, அது மேல எடுத்து கலெக்டர் சாரி கொண்டு போங்க. சரிதா? அங்கே போய் பார்க்கலாம். போராட்டத்தால் அரை மணி நேரம் தாமதமாக மதுபான கடை திறக்கப்பட்ட நிலையில் மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். சென்னை திருவொற்றியூர் சாத்தாங்காடு காந்திநகர் பகுதியில் சாலைகளில் தேங்கியுள்ள கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் வெளியேற வழியின்றி வீடுகளிலும் கழிவுநீர் தேங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிறிய அளவிலான கழிவுநீர் குழாய்களால் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதாகவும் பெரிய குழாய்களை அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களால் முடியல, நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏஐ வராங்க, ஒரு ½ hour பார்க்குறாங்க, பை ½ hourல வந்து அனுப்பிடுவோம், ஆளை அனுப்பி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் போயிடுறாங்க. திருப்பி நாங்கள் கம்ப்ளைண்ட் வீடியோ எடுக்கிறோம், திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது, அதை வந்து இதே தான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வீடுகளில் தேங்கும் நீரால் கொசுக்கள் உற்பத்தியாவதாக அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் தங்களது நிர்வாக சீர்கேட்டால் பல நாட்களாக தேங்கும் கழிவு நீருக்கு யார் அபராதம் விதிப்பது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பாலை சாலையில் ஊற்றி பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 60 ரூபாயாக உயர்த்த வேண்டும், லிட்டருக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் கறவை மாடுகளுடன் பேரணியாக சென்று சட்டப்பேரவை அருகே பாலை சாலையில் ஊற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். லிட்டர் ஒன்றுக்கு 37 ரூபாய் என்று விலை தீர்மானித்து 4½ ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட இன்றளவும் வந்து பாலினுடைய கொள்முதல் விலை என்பது உயர்த்தப்படவில்லை. பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட தீவனம் உள்ளிட்ட இடுபொருட்களுடைய விலை 300 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பாலின் விலை உயரவில்லை. ஆகவே பால் உற்பத்தியாளர்கள் கடுமையான சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே 1 லிட்டர் பாலுக்கு 60 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டிப்போட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோரிக்கை பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மனைவி தீபா நேற்று வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் இருவர் வீட்டிற்குள் நுழைந்தனர். கத்தியை காண்பித்து மிரட்டி தீபாவை கட்டி போட்டுவிட்டு தங்க செயின், கம்மல், தாலி மற்றும் வீட்டில் வைத்திருந்த 10,000 ரொக்க பணத்தை பறித்துவிட்டு தப்பினர். எனக்கு கையெல்லாம் வந்து கட்டிட்டாங்க, கத்தி வச்சு மிரட்டினாங்க. நீ கத்தாமல் இருந்தானா நகை வெறி எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைலாம் எடுத்துக்கிட்டு எனக்கு கழுத்துல இருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பல் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கள் படிக்கட்டு பக்கத்தில் என்ன கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. நகை வந்து ஒரு 8 சவரன் இருக்கும், 10,000 ரூபாய் காசு. பட்டப்பகலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னக்கிளி கொட்டாய் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி மக்கள் கடைக்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை அன்னக்கிளி கொட்டாய் பகுதிக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புறம்போக்கு இடம் ஒரு ஆளுக்கு கோசம் இது ஆக்கிரமிச்சு இப்ப ஒயின் ஷாப் வைக்கிறாங்க. சுத்தி இருக்கிற குடும்பம் எல்லாம் என்ன பண்றது? எந்த பாதுகாப்பு இல்லாத நாங்க எப்படி போறது வர்றது? நைட்ல 12 மணி வரைக்கும் நாங்க போறோம் வரோம், வேலைக்கு போறோம் வரோம். இப்ப நாங்க பொம்பளைங்களாம் வேலைக்கு போறோம் வரோம், எங்களுக்குன்னா பாதுகாப்புன்னு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறமா கடையை திறக்க சொல்லுங்க. இல்லையா எங்க மொத்த பேரும் இந்த ஊர்ல யாருமே வசிக்காத அளவுக்கு எங்க எல்லாருமே எதனா பண்ணிட்டு கடையை திறக்க சொல்லுங்க. அது ஒரு முடிவு தாங்க. வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 6 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து வெளிச்சூரா சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு 10வது முறையாக நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 6 பேருக்கும் தலா 48,000 அபராதம் விதித்து விடுதலை
செய்து உத்தரவிட்டார். மீனவர்கள் அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மீனவர்கள் பயன்படுத்திய ஃபைபர் படகு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் அனைத்தையும் இலங்கை அரசுடைமையாக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏடிஎம்மில் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கட்டணம் விதிக்கப்படும் என SBI அறிவித்துள்ளது. ஸ்டேட் வங்கி கிளைகளில் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகளுக்கான பணம் எடுக்கும் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக SBI அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச வைப்புத் தொகை தேவையில்லாத அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகள் பெரும்பாலும் கிராமப்புற மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் ஒரு மாதத்தில் 4 முறைக்கு மேல் பணம் எடுக்கும் போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தலா 15 ரூபாயும் கூடுதலாக GSTயும் வசூலிக்க வரும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கம் போல எவ்வித கட்டணங்களும் கிடையாது என்றும் SBI தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு எம்எல்ஏக்களுக்கு வழங்க உள்ள கார்களை தேர்வு செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் டெஸ்ட் டிரைவ் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதிகளுக்குள் எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்யவும் இதர பயன்பாட்டிற்கும் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். இதையடுத்து மகேந்திரா நிறுவனத்தின் ஸ்கார்பியோ, பொலிரோ, 7X0 உள்ளிட்ட 6 மாடல் கார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கார்களில் உள்ள அம்சங்கள் குறித்த ஆய்வு மற்றும் சோதனை ஓட்டத்தை அதிகாரிகள் தலைமைச் செயலக வளாகத்தில் மேற்கொண்டனர். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் அறிவித்த மறுநாளே கார் வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை நவக்கரையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழக, கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் செண்டை மேளம் முழங்க உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஓணம் கொண்டாட்டத்தில் மாணவர்களும் பேராசிரியர்களும் கேரள பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். நாட்டில் 10 days ஓணம்னா இது 10 days 1 டேயா செலிப்ரேட் பண்ணீங்க. இது காமெடி இருக்கு, ஆனை இருக்கு, கொட்டு இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குதா ஏஜேகே காலேஜில். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக டான்ஸ் ஆடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனை எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக எல்லாமே ஜாலியாக செம்மையாக இருக்குன்னு, நாங்களும் செம்மையாக இருக்குன்னு. மேலும் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் சே நோ டு ட்ரக்ஸ், சே எஸ் டு சத்யா என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நடப்பாண்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய CBSEக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 23 மொழிகளை திடீரென்று அமல்படுத்த முடியும் என்று வினவினர். 6ஆம் வகுப்பில் இருந்தே 3வது மொழி தேவையா என்றும் ஆங்கிலத்தை உள்நாட்டு மொழி இல்லை என்று கூற முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய அறிவுறுத்திய நீதிபதிகள் மும்மொழியை திடீரென அமல்படுத்தும் போது ஏற்படும் விளைவுகளை கருத்தில் கொள்ள அறிவுறுத்தினர். தொடர்ந்து இவ்வழக்கில் CBSE 10 நாட்களில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு ஒத்திவைத்தனர். சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் 5 பேரை எரித்துக் கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த காங்கிரஸ் முன்னாள் MP சஜ்ஜன் குமார் காலமானார். அவருக்கு வயது 80. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலையை தொடர்ந்து சீக்கியர்களை குறிவைத்து வடமாநிலங்களில் கலவரம் வெடித்தது. அந்த கலவரத்தின் போது குருத்வாராவை எரித்தது மற்றும் 5 சீக்கியர்களை எரித்துக் கொன்றதாக டெல்லியில் 3 முறை MP-யாக தேர்வு செய்யப்பட்ட சஜ்ஜன் குமார் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு சஜ்ஜன் குமாரை விடுதலை செய்த நிலையில் 2018இல் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இந்நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சஜ்ஜன் குமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். 3 முறை காங்கிரஸ் MP-யாக தேர்வு செய்யப்பட்ட சஜ்ஜன் குமார் மறைவுக்கு கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கவில்லை. இதற்கு விரைவில் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதே காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ப. வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர், உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் 81 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று கூறினார். அனைத்து உணவுப் பொருட்களின் தரத்தினை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கைபேசி செயலி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக முக அங்கீகார வசதியுடன் கூடிய விற்பனை முனைய இயந்திரம் 150 நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் என்றும், மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். லடாக்கில் தலாய் லாமாவுக்காக தரையில் விழுந்து வணங்கியவாறு ஏராளமானோர் பேரணியாக சென்று நூதன முறையில் பிரார்த்தனை செய்தனர். திபெத்தின் ஆன்மீக தலைவராக உள்ள அவர் அம்டோ பகுதியில் உள்ள டாக்சேரில் 1935ஆம் ஆண்டு பிறந்தார். திபெத் மீட்பு போராட்டத்தில் அகிம்சை வழியை கடைபிடித்து வரும் தலாய் லாமா நீண்ட நாள் வாழ வேண்டி லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் தரையில் விழுந்து வணங்கியவாறு நீண்ட தூரம் சென்றனர். சேரும் சகதியுமான சாலையில் தலாய் லாமாவின் ஆதரவாளர்களின் நூதன பிரார்த்தனையை அப்பகுதி மக்கள் வியப்பாக பார்த்தனர். மத்திய பிரதேசத்தில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சித்ராகூட் பகுதியே வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மந்தாகினி நதியில் வெள்ளம் அபாய அளவை தாண்டிச் சென்ற நிலையில் சித்ராகூட் பகுதிக்குள் தண்ணீர் புகுந்தது. குடியிருப்புகள், கடைகள், சாலைகள், தெருக்கள் என திரும்பும் பக்கம் எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தரைத்தளங்கள் மூழ்கிய நிலையில் மக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். வெள்ளப்பெருக்கால் ராம்காட், பாரத்காட் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுடன் அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் டிராக்டர்கள், படகுகளில் மீட்கப்பட்டு வருகிறார்கள். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு போலீசாரும் வருவாய்த்துறையினரும் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் நீரில் அடித்துச் சென்று விட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று காலை கிராமுக்கு 110 ரூபாயும் சவரனுக்கு 880 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சென்னையில் சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,710 ரூபாய். 3 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,040 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளையின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. மதுரையில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த பூசாரியின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உறவினர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேல அனுப்பநாடியைச் சேர்ந்த பூசாரி பரமசிவத்தை கடந்த மாதம் 23ஆம் தேதி விசாரணைக்காக சிந்தாமணி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாந்தி, மயக்கத்தால் கடந்த 15ஆம் தேதி பரமசிவம் உயிரிழந்தார். இதையடுத்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு கொடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இதையடுத்து மதுரை மாவட்ட 5வது நடுவர் மன்ற நீதிபதி லட்சுமி பிரியா அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள பரமசிவத்தின் உடலை ஆய்வு செய்து குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினார்.
இந்நிலையில் கணவனின் உயிரிழப்பிற்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மனைவி ஐயம்மாள் மனு அளித்தார். போலீஸ்காரங்க அடிச்சாங்க, 5 பேர் அடிச்சாங்க, தூக்கால கொண்டு எத்துனாங்க, என் கண்ணு முன்னாடி அடிச்சாங்க. என் தெய்வத்தை இன்னைக்கு உயிர் பலி கொடுத்துட்டேன். என் தெய்வத்தை தூக்கால கொண்டு எத்தி பெட்டிஷன் கொடுக்க போனவங்கள வாங்க விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போனவங்கள என் கண்ணு முன்னாடி என் மயனை வாடா அப்பா அடிக்கிறாங்கன்னு கூப்பிட்டதே. பூசாரி பரமசிவத்தை சிந்தாமணி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பாஸ்கரன், சார்பு ஆய்வாளர் ஜெயக்குமார், காவலர்கள் ஆனந்த், அப்துல் முகமது உள்ளிட்டோர் தம் கண்முன்னே தாக்கியதாக அவரது மனைவி ஐயம்மாள் தெரிவித்தார். கணவனின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.